ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் திமுகவோட கணக்கு கதை சொல்ல போறேன். திமுக குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன கணக்கு கதை. முத்துவேலர்னு ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் பண்ண தப்புதான் இன்னைக்கு தமிழ்நாடே சீரழிஞ்சுக்கு. மூக அழகிரி, மூக ஸ்டாலின், செல்வி, தமிழரசன் 4 பேர் இருக்காங்க. மூக அழகிரிக்கு 3 பசங்க இருக்காங்க. மூக ஸ்டாலினுக்கு 2 பசங்க இருக்காங்க. செல்விக்கு 1 பொண்ணு, தமிழரசுக்கு 1 பையன். மொத்தம் இவங்க குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க. இப்போ 3வது மனைவி ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதுன்னு 3வதா நம்ம ராசாத்தி அம்மாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு உலகமே போற்றக்கூடிய தூற்றக்கூடிய பல கனவுகளை கொண்ட, தனிவே இல்லாத வெறும் மொழியை மட்டுமே வைத்திருக்கும் தனி மொழின்னு ஒரு மகள். இவங்க குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க. முதல் மனைவி குடும்பத்துல 3 பேர், 2வது மனைவி குடும்பத்துல 10 பேர், 3வது மனைவி குடும்பத்துல 2 பேர், மொத்தம் 15 பேர் இருக்காங்க. பெரியக்கா குடும்பத்துல 15 பேர், சின்னக்கா குடும்பத்துல 15 பேர் இருக்காங்க. மொத்தம் 30 பேர் இருக்காங்க இவங்க குடும்ப நபர்கள் மட்டுமே. இப்ப நான் சொன்னது வெறும் ரத்த சொந்தம் மட்டும்தான். இப்ப செத்த சொந்தம், மத்த சொந்தம், செத்த சொந்தம், மத்த சொந்தம், அத்த சொந்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படத்துல வர பாட்டு மாதிரி அண்ணன், அண்ணி, நாத்தனார், மாமனார், மாமியார், ஓரவத்தி, சக்காலத்தி, தம்பிக்கார, தங்கச்சி, சித்தப்பன், பெரியப்பா, பாட்டன், முப்பாட்டன், பேத்தி, கொண்டு பேத்தி, பேரன், கொண்டு பேர, மச்சினிச்சு, மாமனார், குழந்தையார், குழந்தையா, மூத்த பாட்டி, போட்டி, அத்த பொண்ணு, காதலன், காதலி, டாவு, டைம் பாஸ், தாய் மாவ, தந்தி புள்ள, தப்பு புள்ள, சகல சம்பந்தி, மூத்ததாரம், இளையதாரம், மூத்த புள்ள, இளைய புள்ள, தொடுப்பு, 1 விட 2 விட, மத்த சொந்தம், ரத்த சொந்தம், ஜாதிக்காரன், பொண்ணு எடுத்த, பொண்ணு கொடுத்த அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா உறவுகளையும் சேர்த்தா ஒரு 70 பேர் இருக்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம். ஏற்கனவே 30 பேரும் 30,000 கோடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப 70 பேர் சேர்த்தா 100 பேர் வராங்க. அதனால இவங்க வெறும் ஊழலை மட்டும்தான் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த குடும்ப கதைய இப்ப உங்ககிட்ட சொன்னேன். இப்ப மறுபடியும் ஒரு சின்ன பேராசை கதைய ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு அப்துல்லான்னு ஒரு மனுஷன் ஆட்டை வாங்கிட்டு வந்து, ஆடு அந்த ஆடை தன்னோட சொந்த குழந்தை போல பாத்துக்கிட்டு வந்தான். ஏழ்மையின் காரணமாக அந்த ஆட்டை அப்துல்லா அல்லா பிச்சைன்ற மனுஷனுக்கு கொடுத்துட்டான். அல்லா பிச்சை நல்லா பார்த்துப்பான் ஆட்டை அப்படின்னு நினைச்சு அவன் ஏமாந்து கொடுத்துட்டான். அல்லா பிச்சை ஆட்டை தன்னோட மோட்டார் சைக்கிள்ல வச்சு எடுத்துட்டு போறான். ஆடு நினைச்சது, ஆறா இத்தனை நாளா நம்மள அப்துல்லா வச்சுக்கிட்டு இருந்தான், ஒரு நாளாவது மோட்டார் சைக்கிளை வச்சு கூட்டு போயிருக்கானா? அல்லா பிச்சைதான், அப்துல்லா தான் அப்படின்னு ஆடு நினைச்சது. அல்லா பிச்சை ஆட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து உபசரிக்கிறோம். தலை வாழை இலையில சாப்பாடு போடுறோம். ஆடு நினைச்சது, பாடுறா நமக்கு ஒரு நாளாவது அப்துல்லா இப்படி எல்லாம் சாப்பாடு போட்டிருக்கானா? அல்லா பிச்சை தான், அப்துல்லா தான் அப்படின்னு ஆடு நினைச்சது. 10 நாள் இதே மாதிரி போட்டான். கொழுன்னு ஆடு வளர்ந்துச்சு. ஒரு நாள் அல்லா பிச்சை ஆட்டை குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வைக்கிறான். ஆடு நினைச்சிரு, ஒரு நாளாவது எனக்கு அப்துல்லா சிங்காரிச்சிருக்கானா? பாரு இந்த அல்லா பிச்சை எவ்வளவு அழகா எனக்கு சிங்காரிக்கிறான். அப்துல்லா தான், அல்லா பிச்சை தான் அப்படின்னு ஆடு நினைச்சிரு. அல்லா பிச்சை ஒரு நாள் கத்திய தீட்டுறான். ஆடோட ஐயோ இவன் எதுக்கு கத்திய தீட்டுறான்? அப்படியெல்லாம் இருக்காது, இவன் தழைய வெட்டி எனக்கு ஊட்டி மடியில உட்கார வச்சு நானும் அவனை ஏசி ரூம்ல படுத்து தூங்குவோம், அதுக்குதான் அவன் கத்திய தீட்டுறான் அப்படின்னு ஆடு நினைச்சு. இவன் அந்த ஆட்டின் கழுத்தை குறி பார்க்கும் போதுதான் அந்த மட ஆட்டிற்கு தெரிய வந்தது, ஐயோ மோசம் போயிட்டோமே, புத்தி கெட்டு போயிட்டோமே என்று செத்து ஒழிந்தது. எதற்கு இந்த கதையை சொன்னேன் என்றால், இந்த பேராசை பிடித்த ஆடுதான் நம்ம கருணாநிதி, ஸ்டாலின், நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த், சோனியா அவர்கள். ஆட்டை நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடும் போது யாரை நீங்க நம்பணும்? புரட்சி தலைவி அம்மாவை நம்பணும். ஓட்டு போடும் போது உங்களுக்கு ஆட்டு ஞாபகம்
திமுக குடும்ப பாட்டு ஞாபகம் வரணும். வருமா? திமுக பாட்டு வருமா? இப்ப புரட்சி தலைவி அம்மாவுடைய நலத்திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உழவர்னு எடுத்துக்கிட்டா உரங்களுக்கு வரி விலக்கு, விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பயிர்க்கடன், நெல்லுக்கு ஊக்கத்தொகை, கறவை மாடுகள், ஆடுகள், வீட்டுமனை பட்டாக்கள், நெசவாளர் எடுத்துக்கிட்டா நெசவு கூலியை அதிகரித்து தந்து, இள வயதில் மரணம் அடையும் நெசவாளர் குடும்பத்திற்கு மாதம் உதவித்தொகையை அதிகரித்து தந்து, தொழிலாளர் எடுத்துக்கிட்டா வைப்பு நிதி வட்டியை அதிகரித்து தந்து, வைப்பு நிதி வட்டியுடன் கூடிய காப்பீட்டு திட்டமும் உள்ளது. மகளிர் எடுத்துக்கிட்டா வளரிளம் பெண்களுக்கு நாப்கின் திட்டம் தந்து, வளர்ந்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை தந்து, 4 கிராம் தங்கம் தந்து, கல்வி ஊக்கத்தொகை தந்து, போதாதுக்கு இலவச அரிசி, மிக்சி கிரைண்டர், மின் விசிறியும் தந்து, மீனவர் எடுத்துக்கிட்டா மீன்பிடி தடை காலத்தில் உதவித்தொகை தந்து, மீன்பிடி குறையும் காலத்தில் உதவித்தொகை அதிகரித்து தந்து, மீன் உற்பத்தியை அதிகரித்து தந்து, மாணவர் எடுத்துக்கிட்டா உண்ண உணவு தந்து, உடுக்க உடை தந்து, நடக்க நடை தந்து, அதாவது காலனி தந்து, படிக்க புத்தகம் தந்து, அதை சுமக்க பை தந்து, வண்ண பென்சில் தந்து, வரலாறு புவிய வரைபடம் தந்து, உள்ளங்கையில் அடக்க மடிக்கணினி தந்து, பள்ளிக்கு பறக்க சைக்கிள் தந்து, மார்க்கையும் தந்து, அதாவது கிரேடு முறையையும் வழங்கி தந்த புரட்சி தலைவி. ஏழை எளியோர் எடுத்துக்கிட்டா அம்மா உணவகம் தந்து, அம்மா மினரல் வாட்டர் திட்டம் தந்து, அம்மா பசுமை வீடு திட்டம் தந்து, அம்மா மினி பஸ் திட்டம் தந்து, அம்மா மலிவு விலை காய்கறி திட்டமும் தந்திருக்கிறார். மாசமானவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அம்மா மகப்பேறு சஞ்சீவனி திட்டம் தந்து, பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் தந்து, முழு உடல் பரிசோதனை திட்டமும் தந்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டா ஹஜ் மானிய குழு நிதி உதவி தந்து, ஜெருசலேம் சென்று வர நிதி உதவி தந்திருக்கிறார். எனவே அம்மா எல்லா துறையிலையும் நல்லது பண்ணிருக்காங்க. திமுக எல்லா துறையிலையும் ஊழல் பண்ணிருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வெற்றி பெற செய்தால் நம் தமிழகம் முதன்மை அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறி, யாரு நல்லது செய்வா யாரு கெட்டது செய்வான்னு பார்த்து ஓட்டு போடுங்க, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க, யாரு படிச்சவங்க யாரு படிக்காதவங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க, இரட்டை இலை சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. நமது வேட்பாளர் நமது அண்ணன் ஆர் நட்ராஜ் அவர்கள், நமது சின்னம் இரட்டை இலை என்று கூறி ஓட்டு போடும் போது திமுக பாட்டு ஞாபகம் வரணும், ஆட்டு பேராக ஆட்டு ஞாபகம் வரணும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அண்ணன் ரிச்சர்ட் கென்னடி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.